சீமான் சொன்ன கருத்து 100% சரியான கருத்து. அந்த ஜான் பிரிட்டோ இல்லை நான் என்று சொல்லியிருக்கேன். நான் அவன் இல்லை என்று சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு இதனுடைய தொடர்புகள் இருக்கிறது, ஜான் பிரிட்டோனா யார் என்பதை ஈடி தான் சொல்லணும். காவல்துறைக்கும் இந்த கஞ்சா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெட்வொர்க்குக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு. மோடியை அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. ஒன்று கடவுள், முதலமைச்சர் வந்து கடவுளாக இருக்கிறார். ஒரு கடவுள் பார்த்து ஏதாவது செய்வார். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள், டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். இன்று நாம் நமது பெருமைமிகு அடையாளம் அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு நீண்ட காலம் பயணித்து அவருக்கு தனிப்பட்ட செயலாளராக இருந்து இப்போது சிறந்த அரசியல் விமர்சகராக செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா பொன்ராஜ் அவர்களோடு இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தேர்தல் பரப்புரையின் போது எங்களுடைய ஆட்சி அமைந்தால் போதைப் பொருள் கடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம், குற்றவாளிகள் மட்டுமல்லாது அவருடைய உறவினர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றெல்லாம் பேசினார். இப்போது 280 கோடிக்கு மேலான போதைப் பொருள் கடத்தல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்புடையவராக ஜான் பிரிட்டோ என்பவர் சொல்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னது போலவே நடவடிக்கை எடுப்பாரா? அதாவது இன்றைக்கு இப்போதான் நியூஸில் பார்த்தேன் நான். ஜான் பிரிட்டோ என்பவர் திரு லீமா ரோஸ் மார்டின் அவரது சகோதரர். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். கமிஷனர் ஆஃபீஸில் போய் சந்தித்து விட்டு அந்த ஜான் பிரிட்டோ இல்லை நான் என்று சொல்லியிருந்தார். நான் அவன் இல்லை என்று சொல்லியிருந்தார். எனவே இது தீர விசாரித்தால் தான் தெரியும் வந்து யார் என்பது. மணி லாண்ட்ரிங் கேஸில், லாட்ரி சம்மந்தப்பட்ட மணி லாண்ட்ரிங் கேஸில் எர்ணாகுளத்தில் வழக்கு இருக்குது. அதில் எங்கள் பேர்லாம் இருக்குது. அந்த வழக்குக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கார். எனவே எந்த அளவுக்கு இதனுடைய தொடர்புகள் இருக்கிறது, ஜான் பிரிட்டோனா யார் என்பதை ஈடி தான் சொல்லணும். ஈடிக்கு எப்படி இந்த ஜான் பிரிட்டோ என்ற பெயர் கிடைத்தது? கடத்தல்காரர்கள் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் 108 கோடி கஞ்சாவும் மெத்தாம்பெட்டமைன் வந்து 150 கோடி 258 கோடிக்கு கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கடத்தும் பொழுது, ஸ்ரீலங்காவுக்கு கடத்தும் பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பிடிக்கப்பட்டவர்கள், அந்த கடத்திய மீனவர்கள் சொன்ன பேராக தான் ஜான் பிரிட்டோ என்ற பெயர் இருக்கலாம். இப்போ அவருக்கும் லாட்ரி குடும்பத்தினுக்கும் என்னென்னு தொடர்பு இருக்கிறதா என்பது விசாரணையில் தான் தெரிய வருமே ஒழிய நம்ம வந்து இதில் எப்படி சம்மந்தம் என்பதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. எல்லா ஊடகங்களும் எல்லா நாளிதழ்களும் ஆதவோடு தொடர்பு படுத்தி தான் எழுதியிருக்கிறார்கள். ஆமாம், மாரிதாஸ் அவர்கள் இதை பேசியதை ஒட்டி தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றமும் அவர் பேசியது தவறில்லை என்பது போல அவரை விடுதலை செய்திருக்கிறது. அது வந்து அதான் வந்து இப்போ எல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பப்ளிக் டொமைனில் இருக்கிறது தான் மாரிதாஸ் பேசியிருக்காரு. ஆமாம், ஜான் பிரிட்டோ, ஜான் கென்னடி, லீமா ரோஸ் மார்டின், டெய்சி யாதவர்ஜனா, இந்த 4 பேர் வந்து ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த மனு வைத்து தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் தலைமறைவாக இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் நேரடியாக வந்திருக்காரு. வெளிநாட்டில் மறைந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ வெளிநாட்டில் மறைந்திருக்கிறவர் வேறு நபராக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது இப்போ இயற்கையாகவே. எனவே வந்து இது வந்து ஒரு சிக்கலான இது. இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் யார்? அவர் வந்து இவங்க சொல்கிறதுபடி லாட்ரி குடும்பத்திற்கு தொடர்புள்ளவரா இல்லை அவர் வேற நபரா என்பதை வந்து ஈடி தான் விளக்கணும். அமலாக்கத்துறை தான் அது பொறுப்பு இருக்குது. எனவே அமலாக்கத்துறை விளக்கத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் கடத்தல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதான் திமுக ஆட்சியில் போதைப் பொருள்கள் வந்து பரவி இருந்தது, அவர்கள் எல்லாவற்றையும் அனுமதித்து விட்டு எங்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று முதலமைச்சர் கூட பேசியிருந்தார். ஆனாலும் இப்போ அதை விட அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கிறது. அப்போ தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் தான். நடவடிக்கை எஃப்ஐஆர் போடுறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறேன்னு சொல்லியிருக்காரு அவர். கடுமையான நடவடிக்கை வந்து சார்ஜ் ஷீட் போடுறது தான் கடுமையான நடவடிக்கை. அப்போ வந்து நார்மலாக போலீஸ்னால் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு தான் போடுவாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் போடுறதே ஒரு பெரிய விஷயமா இவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து அதுதான் கடுமையான நடவடிக்கைன்னு நம்ம என்னத்தை சொல்கிறது?
அப்போ எப்போதுமே போதைப் பொருள் என்பது இங்கேருந்து அப்புறப்படுத்த முடியாத அளவுக்கு வேரூன்றி விட்டது. அதாவதுங்க, கஞ்சா வந்து மருத்துவ பெயரில் வந்து மருத்துவ பொருளா பயன்பாட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு WHO எவ்வளோ முயற்சி எடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போதை பட்டியலில் இருந்து கூட போதை பட்டியலிருந்து நீக்கி கஞ்சாவை மருத்துவ பட்டியலில் கொண்டு வந்து விட்டது. அதற்கு ஆதரவு அளித்து வாக்கு செலுத்தியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியா. அப்புறம் எப்படி நீங்கள் கஞ்சா ஒழிப்பீங்க? என்டையர் ரூட் வந்து அதானி ரூட்டில் தான் உள்ளே வருது, கஞ்சா உள்ளே வருது. அப்போ அந்த கஞ்சா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் கீழ் லெவலில் போகுது. இப்போ கஞ்சா போதை ஒழிக்கணும் அப்படின்னா நான் தெளிவாக பல்வேறு காலகட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன். தமிழக அரசு உண்மையிலேயே அதை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா இது வந்து எப்படின்னா, காவல்துறைக்கும் இந்த கஞ்சா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெட்வொர்க்குக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு தெரிய வருமையானால் கஞ்சா போதைப்பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இல்லை யாரெல்லாம் லிங்காக இருக்காங்களோ, அது அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அரசு அதிகாரியாக இருந்து போலீஸ் காவல்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறை அரசு அதிகாரிகளாக இருந்தால் உடனடியாக அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா இவர்கள் இதற்கு ஊக்கம் தர மாட்டார்கள், உடனடியாக பிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, அரசியல் தலைவர்கள், இந்த கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், சிறு குறு வியாபாரிகள், இளைஞர்களை, மாணவர்களை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களையே பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை, நெட்வொர்க்கை ஒரு சட்டத்தால் மட்டுமே பிரேக் பண்ணிவிட முடியாது. அந்த மாணவர்களுக்கு கல்வியில் முக்கியத்துவத்தையும், அவர்களுக்கு பாதி பேர் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. சிங்கிள் பேரண்டாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான பணத்திற்கு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து பணம் கொடுக்குது. அப்போ அந்த பணத்துக்கு வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ தட் அவங்களுடைய கவனம் வந்து இதில் திரும்பாமல் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டியில், பார்ட் டைம் ஜாப் ஆக்டிவிட்டியில், படிப்பை தாண்டி அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வேண்டிய செயல்களில் ஒரு அரசு ஈடுபடணும். இது ரெண்டாவது நடவடிக்கை. மூன்றாவது நடவடிக்கை, இந்த சிறு குறு வியாபாரிகள் வீட்டில் வச்சு விற்கிறது, கடையில் வச்சு விற்கிறது, மறைவிடங்களில் வைத்து விற்கக்கூடிய நெட்வொர்க்கெல்லாம் வந்து கண்டறிந்து அதெல்லாம் வந்து மிக கடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை இயற்றி அதை செயல்படுத்தினால் மட்டுமே போதைப் பொருளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தலாம். சும்மா வந்து போதைப் பொருள் எங்கன்னா பரவுன்னு சொல்லிட்டு போதைப் பொருள் ஒரு குற்றச்சாட்டை ஓப்பனாக சொல்லிட்டு இப்போ வந்து ஆட்சிக்கு அந்த பிறகு அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பது வந்து அவர்களது செயல்பாட்டின்மையை, அவர்களது செயலற்ற திறனைத்தான் காண்பிக்கிறது. இவ்வளவு சிக்கலுக்குரிய முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு விமர்சிப்பவர்கள் மீது வழக்கு போடுவது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஆட்சி அமைந்தவுடனே முதல் வழக்கு உங்கள் மீது தான் போட்டார்கள். நீங்கள் தவக நிர்வாகிகள், குறிப்பாக பெண்கள் மீது அவதூறாக பேசியதாக உங்கள் மீது வழக்கு. இப்போது மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார். கருத்து வைப்பது, கருத்துரிமையை பறிப்பது திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்கிறது என்று இவர்கள் தான் சொன்னார்கள். குரல் வழியை நெருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போது இவர்களே இது போன்ற மிக சாதாரண விடயங்களுக்காக நடவடிக்கை எடுத்து தங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்களோ என்று பரவலாக பேசப்படுகிறது. உங்கள் வழக்கு பற்றி சொல்லுங்கள். அதாவது ஆட்சிக்கு 10ஆம் தேதி ஆட்சிக்கு வர்றாங்க, 12ஆம் தேதி என் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. முதல்வர் விஜய் வந்து தாவேகா தலைவராக இருக்கும் பொழுது எலெக்ஷனுக்கு முன்னால் என் மேலே கேஸ் கொடுத்தாரு. அந்த கேஸில் எஃப்ஐஆர் போடாமல் 12ஆம் தேதி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என் மேலே ஒரு புகாரை வந்து இமெயிலில் அனுப்புகிறார். 26ஆம் தேதிட்ட முன்தேதிட்ட கடிதத்தை, எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு முன்தேதிட்ட கடிதத்தை இமெயிலில் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்புகிறாங்க. இமெயிலில் அதை பேஸ் பண்ணி தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை கிரைம் பிரான்ச்சில். இதே மாதிரி கடலூரில் திரு ராஜ்குமார்னு ஒரு எம்எல்ஏ இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் வந்து என் மேலே ஒரு புகார், அதே புகார், ஒரே புகாருக்கு 2 இடத்துல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த 2 வழக்குமே வந்து முதல் 10ஆம் தேதி பதவியேற்கிறார்கள், 12ஆம் தேதி முதல் வழக்கு என் மேலே முதல் வழக்கு. ஸோ அதற்கு வந்து நான் சட்டப்படி அதை நீதிமன்றத்தில் சந்தித்து கொண்டு வருகிறேன். அதுக்கடுத்து இப்பொழுது மாரிதாஸ் மேலே வழக்கு. இப்போ எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லார் மீதும் இது திட்டமிட்டு வழக்கு போடப்படும். நீங்கள் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் கொள்கை வைப்பவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறீர்கள்.
உங்கள் மீதும் இவர்கள் ஒரு ஒரு வலைவழி பதிவர்களுக்கு செய்கிற அதே கவனத்தை உங்கள் மீதும் செய்து உங்களை செய்வது தவறு, அடிப்படையிலே தவறானது என்ற புரிதல் அவர்களுக்கு ஏன் வரவில்லை? அது ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம உண்மையை பேசினா அவங்களுக்கு வலிக்குது. பிரச்சனை. இப்போ யாரெல்லாம் உண்மையை பேசுகிறாங்களோ அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள். அப்போ யார் வழக்கு போடுறாங்களோ மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, வழக்கு யார் மேலே போடப்படுகிறதோ அவர்கள் உண்மையை பேசினால் அவர்களுக்கு வலிக்கிறது, அவர்கள் வழக்கை தொடுக்கிறார்கள், குரல் வலையை நெருக்கிறார்கள், ஜனநாயகத்தின் கருத்துரிமையை பறிக்கிறார்கள், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரத்தை அவர்கள் முறிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு மாரிதாஸ் கேஸை விடுதலை செஞ்சிருக்காரா நீதிபதி? விடுதலை செஞ்சிட்டார். அப்போ இதெல்லாம் வந்து இந்த தோல்வி தானே அது. அப்போ இந்த அரசாங்கம் வந்து செயல்படுவதற்கு 6 மாத அவகாசம் கேட்கிறார்கள். ஆனால் வழக்கு போடுவதற்கு அவகாசம் கேட்கலையே அவங்க. உடனடியாக வழக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து அவங்களுடைய இன்எஃபிஷியன்சி, அவங்களுடைய பற்றாக்குறைகள், குறைபாடுகள், அவர்களுடைய ஊழல்கள் இதெல்லாம் வெளியே வந்துடும் என்று அவர்கள் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா தூய சக்தி என்ற ஒரு இமேஜை பில்டப் பண்ணிட்டு இன்றைக்கி அது வந்து பேர சக்தியாக, போதை சக்தியாக, வழக்கு சக்தியாக மாறி நிற்கு. அப்போ இந்த சக்தியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மீது வழக்கு போட்டு அவர்கள் குரல் வலையை, அவர்கள் பேச்சுரிமையை, அவர்கள் கருத்துரிமையை நிறுத்தி அவர்களை வந்து அலக்களிப்பு செய்து அவர்களை செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு அரசியல் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் தன்னிச்சையாக இயங்க முடிவதில்லை, அவரை இயக்குகிறார்கள் என்று தொடர்ச்சியாக பேச்சு இருக்கிறது. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா தான் அனைத்தையும் இயக்குகிறார் என்ற பேச்சும் இருக்கிறது. மத்தியிலே இருப்பவர்கள் சொல்படி நடக்கிறார்கள். அதற்கு சான்றாக இப்போது அண்மையில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார், பேரிடர் நிதி நாம் 1000 கோடி கேட்டிருந்தோம், அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார். மத்திய அரசு வந்து 1000 கோடி பேரிடர் நிதி கொடுத்திருக்கிறதாக அவர் சொல்கிறார். அப்போது இந்த தாவேக்காவை இயக்குவது, அதிமுகவை அழிப்பதற்கான வாய்ப்பாக தாவேக்காவை பயன்படுத்துவது, இதை யார் பின்னி வந்து இயக்குறார்கள்? இது என்ன தெரியாதாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தது பிஜேபி தான். 108 சீட்டு, அதாவது அலை அடிச்சிச்சுன்னா எப்படி அலை அடிச்சிருக்கணும்? மொத்தமாக அடிச்சிருக்கணும். எம்ஜிஆருக்கு அடித்தது அலை. 130 சீட்டில் ஜெயிச்சு அவர் அதிபெரும்பான்மை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார். அதே அலை பாண்டிச்சேரிலையும் அடித்தது, பாண்டிச்சேரிலையும் அதிமுக ஆட்சி அமைத்தது. அலை அடிக்கணும். அப்போ வந்து அந்த அலை ஏன் விஜய்க்கு அடித்த அலை தமிழ்நாட்டில் 108 தொகுதியில் நின்றுச்சு. அப்போ இது வந்து அலை அல்ல, இது வந்து அமித்ஷாவின் கலை, சதிவலை, அமித்ஷாவின் இவிஎம் கலை. அதுதான். உங்களை சந்தித்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அது குறித்து இறுதியாக பேசலாம். இவிஎம் கலை. அப்போ அமித்ஷா வந்து உருவாக்கிய ஒரு ஆட்சி இது. அப்போ இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் என்னன்னா, உங்களுக்கு இது வந்து ஒட்டுமொத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்னென்னா, காங்கிரஸ் முக்து பாரத் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நேஷனல் லெவலில். தமிழகம் லெவலில் வந்து திராவிட கழகங்கள் முக்து பாரத், திராவிட கழகங்கள் இல்லாத தமிழகம், கழகங்கள் இல்லாத தமிழகம், இது அவங்களுடைய கொள்கை. அப்போ இதை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டா போதும், இவிஎம்மையும் எலெக்ஷன் கமிஷனை வச்சு அவர்கள் தேவையான ரிசல்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதை ஒட்டி தான் இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு. அதான் அது அடுத்து வரேன் நான், அதுக்கு அடுத்து வரேன். அப்போ அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியால் முடியலை. அதனால அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் யாருமே வரல தெரியுமா? 10 முறை வந்த பிரதமர், மாதம் 1 முறை வந்த பிரதமர், மாதம் 2 முறை வந்த அமித்ஷா, மாதம் 4 முறை வந்த பியூஷ் கோயல், யாருமே எலெக்ஷன் டயத்தில் வரல. வந்தாங்களா? கைகள் விட்டாங்க. எல்லாம் ஃபோக்கஸ் ஆன் வெஸ்ட் பெங்கால். இங்கே முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவிஎம்ஐ செட் பண்ணி சோழியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே அவுட்டு, டிஎம்கே அவுட்டு, ஒரே கல்லில் 2 மாங்காய் அவுட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி, அந்த ரூட் மாஃபியா சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு ஒரு அவதூறுகளை, பொய்களை, திமுக அரசுக்கு எதிரான பொய்களை தொடர்ந்து பரப்பி கொண்டு வந்து, கரூர் சம்பவமே வந்து விஜய்க்கும் கரூர் சம்பவத்துக்கும் சம்மந்தமில்லாத அளவுக்கு மக்களை நம்ப வைத்து, கரூர் சம்பவத்தில் குற்றவாளி செந்தில் பாலாஜி, விஜய் கிடையாது. செந்தில் பாலாஜி தான் மாறுவேடம் போட்டு வந்து உள்ளே வந்தார், விஜய் வரல. இப்படியெல்லாம் ஒரு மக்களை நம்ப வைத்து ஓட்டு வாங்கி இன்றைக்கு
அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார், நடமாடி கொண்டிருக்கிறார், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதுவும் முடியாமல் தடுமாறுகிறார். அதுவும் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லி யாரை விமர்சித்தாரோ, யாரை தீயசக்தி என்று விமர்சித்தாரோ, அந்த கல்லாப்பட்டி கூட்டணியை வைத்துக்கொண்டு அவர்களை பேரம் பேசி அவர்களிடம் வந்து அமைச்சரவையில் இடம் தருகிறேன் என்று சொல்லி அவர்களை ஈர்த்து அவர்களை வந்து இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியை கலகலத்து விடும் என்ற நிலையை ஏற்படுத்தி அந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரத்தில் ஈடுபட்டு டிடிவி தினகரன் அமமுக கட்சியை உடைத்தார்கள், மொத்தமாக கபலீகரம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அதிமுகவை உடைத்து அதில் 25 பேரை கொண்டு போய் நான் மந்திரி பதவி தருகிறேன், வாரிய தலைவர் பதவி தருகிறேன் என்று சொல்லி அவர்களை தனியாக சந்தித்து குதிரை பேரத்தை ஈடுபட்டவர் திரு விஜய், தூய சக்தி என்று சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டாக இருந்து செயல்படுத்தியவர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள். நீங்கள் கேள்வி கேட்டீங்க யார் முதலமைச்சர் என்று. இதுவரைக்கும் முதலமைச்சர் சந்தித்த அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டை மட்டும் எடுங்க. இதுவரைக்கும் முதலமைச்சர் வந்த பிறகு யாரெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமாக்காரங்களை தான் சந்திச்சிருப்பார். சினிமா தொடர்பானவர்கள் மட்டும்தான் சந்திச்சிருப்பார். இல்லைன்னா வந்து நல்லா சாப்பிட்டாரு, கையிலே சாப்பிட்டாரு, வாயில் சாப்பிட்டாரு, கோட்டு போட்டார், சேருக்கு வந்து துணியை எடுத்துட்டாரு, சேரை மாற்றிட்டாரு, செருப்பு இல்லாமல் காலில் தரையில் நடந்து போனார், இப்படி தான் நியூஸ் வரும். நேற்று செஸ் விளாண்டாரு, இதுதான் முதலமைச்சர் பண்ணுற வேலையா? ஆக்சுவலாக நடக்கிற வேலை எல்லாமே ஒட்டுமொத்த என்டையர் மினிஸ்ட்ரியை, எல்லா மினிஸ்ட்ரியும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது ஆதவர்ஜுனான்னு இன்றைக்கி பொதுமக்கள் பேசுகிறாங்க, ஊடகவியலாளர்கள் பேசுகிறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போ ஆதவர்ஜுனா கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு. ஆமாம், உண்மையான டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா தான். அரசியல் கட்சிகளை வந்து சேர்றதும் ஆதவர்ஜுனாட்ட தான் சேர்றாங்க. மற்ற மினிஸ்டர்ஸ் மற்ற யாருமே வந்து பேச பயப்படுறாங்க. இல்லைன்னா பேசுனா தப்பாக அவங்களுடைய அறியாமையை, இக்னோரன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுறாங்க. அப்போ ஆதவர்ஜுனா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக பேட்டி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இஸ் ரன் பை ஆதவர்ஜுனா. அப்படிங்கும்போது வந்து இது விஜய் ஆட்சி அல்ல, இது ஆதவர்ஜுனா ஆட்சி. விஜய் என்ற பொம்மையை உட்கார வைத்து ஆதவர்ஜுனா என்ற ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் வந்து மக்களது ஒப்பீனியன், அபிப்பிராயம். இந்த ஆட்சியில் விஜய் சொன்ன எந்த திட்டங்களும் நிறைவேறலை. விவசாயிகளுக்கு வந்து 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் முழு தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி என்று சொல்லி வாக்களித்து வந்த விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு 50,000, 10,000, 5,000, 20,000 இப்படி தள்ளுபடி பண்ணி விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ரெண்டாவது, விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானதுன்னு ஆதவர்ஜுனா, விவசாயத்தை விட விளையாட்டு கடினமாக இருக்குன்னு ஆதவர்ஜுனா பேசுகிறாரு. அப்போ விவசாயம் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு விவசாயம் சென்று விட்டது. விவசாயிகள் நம்பி வாக்களித்தார்கள். இன்றைக்கு விவசாயம் செய்பவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகிறார் ஆக்டிங் முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா அவர்கள். எனவே வந்து பேசாமல் அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடலாம். சோதரர் அவர் எல்லா இதுலையும் அஃபீஷியலாகவே கலந்துக்கலாம்ல. அதான் சொல்றாங்க, அவர் முதலமைச்சர், இவர் முதல் போட்ட அமைச்சர் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஆபத்துல தான் இப்ப தமிழ்நாடு சிக்கி இருக்கு. அதனாலதான் மறுபடியும் ஸ்டெர்லைட்ல பசுமை தாமிர ஆலை திறப்பதற்கான மும்முரமாக வேலை செய்கிறது வேதாந்தா குழுமம் என்றெல்லாம் பேச்சு வரும். நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாமே வரும். அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை. தாமிர ஆலை வந்தாலும் என்ன, மீத்தேன் எடுத்தாலும் என்ன, இப்படி எந்த 8 வழிச்சாலை வந்தாலும் என்ன, அதெல்லாம் வந்து மலைகளை பெயர்த்து கொண்டு சென்றால் என்ன, இதெல்லாம் வந்து இனிமேல் எல்லாமே நடக்கும். பிடித்த நடிகர் ஆண்டால் போதுன்ற முடிவுக்கு மக்கள் வந்தாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி திட்டமிட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தால் இந்த ஆட்சி உருவாக்கப்பட்டது. நீங்க வலிமையா அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப பஞ்சாப்ல நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட வாக்கு சீட்டு முறையில் இருந்ததுனால ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் அவசியம் தேவைன்னு அங்க பேசினாங்க. இமாச்சல பிரதேசத்துல மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அப்ப நீங்கள் நீண்ட காலமாக எடுத்து வைக்கிற இந்த கருத்து வலிமையாக கொண்டே இருக்கு. இதை ஒரு இயக்கமாக அல்லது இதற்கான நடவடிக்கைகளாக என்ன மேற்கொள்வது, எப்படி இதை மக்களிடம் புரிய வைத்து இதை மாற்றுவதற்கான வழி என்ன? இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது வந்து பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய திங்க் டேங்க் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணது. நம்ம சொல்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கட்சிகளுக்கு வந்து புரியறதில்லை. பொதுமக்களுக்கு புரியுது, இளைஞர்களுக்கு புரியுது. ஆனால் கட்சி தலைவர்கள் வந்து இன்னமும் அதை வந்து பழைய மென்டாலிட்டிலே இருக்காங்க.
அது இருக்க வரைக்கும் மோடி அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மின்னணு வாக்கு பதிவு இயந்திரத்தில் கேச்சிங் பண்ணலாம் என்பது எலன் மாஸ்கே சொல்லிட்டாரு. நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அமெரிக்க அதிபர் மின்னணு வாக்குப்பதிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜப்பானிய பிரதமர், ஜப்பான் கிடையாது, ஜெர்மனி கிடையாது, இவங்கெல்லாம் சிப், சவுத் கொரியா கிடையாது, எல்லாமே சிப் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்களுக்கு தெரியும் இதை மேனிப்புலேட் பண்ணலான்னு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நம்ப மாட்டாங்க. அப்படின்னா நம்பாமல் இருப்பதற்கு உரிய ஒரு பரப்புரை இங்கே செய்யப்படுகிறது. யாரால செய்யப்படுகிறது அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய திங்க் டேங்க்னால செய்யப்படுகிறது. அந்த திங்க் டேங்க் வந்து அங்கங்கே கருத்துக்களை இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, கேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கங்கே பேசுவாங்க. அவங்க டிவியில் பேட்டி கொடுப்பாங்க, கட்டுரை எழுதுவாங்க. உடனே எல்லா மக்களும் அது உண்மைன்னு நம்பிட்டு உட்காந்துருப்பான். அப்போ இப்படி வந்து உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் முளறி என்ன பதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை இப்போ தோழா. இது ரொம்ப நாளான எம்ஜிஆர் பாட்டுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அப்படிப்பட்ட இதை வந்து நம்ம உண்மையை சொல்லும் பொழுது இவர்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அணுவிங்க, அதை வேற ஒன்றும் இல்லை, அணுவிங்க. இன்றைக்கு எந்த ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ரிசல்ட்டை கொண்டாந்துருக்காங்க. மம்தாவை காலி பண்ணிட்டாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களை காலி பண்ணிட்டாங்க, பினராயி விஜயன் அவரை காலி பண்ணிட்டாங்க. முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் 19 பேர் முன்னாள் அமைச்சர்களை, முக்கியமான அமைச்சர்களை அவர்கள் வந்து இன்னைக்கு நாக் டவுன் பண்ணிட்டாங்க. முடிஞ்சா உங்களுக்கு? இதையும் தாண்டி ஜெயித்தவர்கள் யாரு? 35% இவங்க செட் பண்ண 35% என்ற த்ரெஷோல்டு லெவலை தாண்டி 35%க்கு மேலே வாங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஏடிஎம்கே டிஎம்கே கேண்டிடேட் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த 35%ன்றத ஆக்சுவலாக ஒரு 5% தான் தாவேக்காவுக்கு ஓட் பேங்க், ரசிகர் கூட்டம். ஆனால் ஒரு 15% ஓட்டு வந்து இந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் மூலமாக மாறி இருக்கலாம். அது 20% வந்திருக்கும். 20% வந்திருந்தால் ஒரு சீட் கூட வந்திருக்காது. ஆனால் 35% உருவாக்குனது அமித்ஷாவுடைய கருணை இல்லாமல் இது நடக்காது. இவிஎம் உடைய வேலை இல்லாமல் இது நடக்காது. ஓகே, இது எத்தனை வட்டம் நம்ம சொன்னாலும் இவர்களுக்கு புரியாது. அப்படின்னா விவிபேட்டை 100% விவிபேட் ஸ்லிப்பு, விவிபேட்லேருந்து விழுகக்கூடிய பிரிண்டாகி விழுகக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து கையில் எடுத்து நான் எந்த சின்னத்தை தான் ஓட்டு போட்டேன்றதை உறுதி செய்து அந்த ஸ்லிப்பை தூக்கி போய் இன்னொரு பெட்டியில் போட்டு அந்த பெட்டியை என்ன தான் உண்மையான ஜனநாயகம் மலரும். நாம் யாருக்கு ஓட்டு போட்டோமோ அந்த ஓட்டு வந்து 100% செல்லக்கூடிய ஓட்டாக அது இருக்கும். அப்போ அதை வந்து உறுதிப்படுத்தாமல் நீங்கள் என்னதான் பண்ணாலும் மோடியவும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் நீங்கள் வந்து தோற்கடிக்கவே முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. இது காலங்கடந்து இவர்களுக்கு புரிய வரும் பொழுது இவர்கள் அத்தனை பேரும் ஒளிந்து போயிருப்பார்கள். அந்த ஆபத்தை நோக்கி தான் நாடு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பது தொடங்கி நீங்கள் பிறகு பேசுவதா சொன்னீங்க. அவர் எந்த நம்பிக்கையில் கட்சி தொடங்குகிறார்? இந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தானா? அண்ணாமலை வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றத தெளிவாக தெரிஞ்சிருக்காரு. அதாவது விஜய் என்ற ஒரு நடிகர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். பெரும்பான்மையான இடங்களை வென்று பதவியை பிடிச்சிருக்கார். ஆட்சியை அதிக எண்ணிக்கையிலான இடங்கள். அப்போ இது வந்து திமுக அதிமுக என்ற கட்சியை தோற்கடித்து அதிக எண்ணிக்கையிலான இடங்களை 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவை விட 17 லட்சம் ஓட்டு அதிகமாக கூட வாங்கி இன்றைக்கு வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை எந்த விதமான உருப்படியான திட்டங்களும் கிடையாது. இப்போ மின்சார கட்டணம் 4 மடங்கு ஆகிப்போச்சு. வழக்கத்தை விட மின்வெட்டு வேற அதிகமாக இருக்கு. மின்வெட்டு அதிகமாக இருக்கு. எந்த திட்டங்களும் நிறைவேறலை. மக்களுக்கு டெய்லி ஒரு கொலை நடக்குது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கட்டுப்படுத்தக்கூடிய எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை. சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை கொண்டாட போகிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னார். இன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறாரு போல தெரியுது. சிங்கப்பன் அதிரடிப்படை வந்து எத்தனை நிமிஷத்தில் போய் நிற்கும்? இப்போ இங்கே கூட ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா சிங்கப்பன் அதிரடிப்படையை கூப்பிட்டா அடுத்த 5ஆவது நிமிஷத்தை போகுமா? அது எப்போ நடக்கும்? சிங்கப்பன் படை எவ்வளோ நிமிஷத்தில் வரும்? இதை இன்றைக்கு விழாவிலே அனௌன்ஸ் பண்ணுவாரா முதல்வர்? எவ்வளோ நிமிஷத்தில் சிங்கப்பன் படை வந்து போய் அந்த குற்றம் நடைபெறாமல் தடுக்கும்? நடைபெற்ற பிறகு நான் போய் பார்க்குறேன்னா நீ உங்கள் ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்கள் ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? குற்றம் நடைபெறும் பொழுதே தடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற படையாக சிங்கப்பன் படை செயல்படுமா? அதற்கு
எக்யூ பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா வந்து ஏற்கனவே இருந்த பிங்க் நெட்வொர்க்கை பிங்க் பெட்ரோலை வந்து பேரை மாற்றி சிங்கப்பன் படைன்னு சொல்கிறது தான் அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. எம்பவர்மெண்ட் பண்ணணும். எப்படி பண்ண போகிறாரு? போதைப் பொருளுக்கு என்ன பண்ணணும் முதல்ல சொன்னேன் அவருக்கு. சிங்கப்பன் படை என்ன நடக்க போகுது அப்படின்றத, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், எப்படி ஒர்க் பண்ண போகுது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், என்ன பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர், இதை வந்து இன்னைக்கு முதல்வர் சொல்லுவாரா? ரெண்டாவது, சரி அவருக்கு அனௌன்ஸ் பண்ண திட்டங்கள் 4 லட்சம் கோடிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2500 ரூபா ஒருத்தருக்கு, இடைநிற்றல் பண்ணுறவங்களுக்கு 15,000 ரூபா, கிராஜுவேட்டுக்கு இவ்வளவு, +2 முடித்தவங்களுக்கு இவ்வளவு, ஐடி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளவுன்னு சொல்லி பணம் சொல்லியிருக்காரு. அப்புறம் தாய்மாமன் சீரு, அப்புறம் வந்து 1 கிராம் தங்கம் மணப்பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு மோதிரம், கிட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்கீம் கொடுத்துருக்காரு. இது செயல்படுத்தணும் 4 லட்சம் கோடி ஆகும். நாளைக்கு நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் நான். நீத்தி ஆயோக் கூட்டத்தில் போய் ஸ்பெஷல் பேக்கேஜ் வாங்கிட்டு வந்துடுவாரா தமிழ்நாட்டுக்கு 4 லட்சம் கோடிக்கு? இவர் கேட்ட உடனே கொடுத்துருவாங்கல்ல, மோடி கொடுத்துருவாரா? பீகாருக்கு கொடுத்த மாதிரி, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்த மாதிரி, ராஜஸ்தான் கொடுத்த மாதிரி, மத்திய பிரதேசத்துக்கு கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து விஜய் கேட்ட உடனே ஒரு பெரிய கல்ட் ஃபிகர், கடவுள் ஃபிகர் வந்து ஆட்சி அமைத்திருக்கிறார். அவர் 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மோடியினுடைய பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு 4 லட்சம் கோடி கொடுப்பாரா? வாங்கிட்டு வந்துடுவாரா? மெட்ரோ திட்டங்களை வாங்கிட்டு வந்துடுவாரா? கோயம்புத்தூர் திருப்பூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ, ஒசூரில் ஏர்போர்ட்டு. அவர் கேட்பாங்க, பரந்தூர் ஏர்போர்ட் என்னாச்சுன்னு கேட்பாங்க. நாங்கள் மூடிட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ மூடிட்டு போயான்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். ஸோ அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 7,000 கோடி அளவிலான ஒரு 4-5 முக்கியமான கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டை விட்டு ரீலோகேட் பண்ணுறாங்க. இல்லைன்னா எக்ஸ்பான்ஷன் பிளானை கொண்டு போய் என்ஃபீல்டு 1955 தமிழ்நாட்டில் இருக்குது. என்ஃபீல்டு எக்ஸ்பான்ஷனை கொண்டு போய் ஆந்திர பிரதேசத்துக்கு கொண்டு போகிறான். என்ன அர்த்தம்? ஒன்றும் ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 7,000 கோடி அளவில் வந்து முதலீடு வந்து தமிழ்நாட்டை விட்டு செல்கிறது என்று ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லுவா? முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? தொழில்துறை அமைச்சர் பண்ணுவாரா? முதலமைச்சர் இருந்து பதில் வாங்க முடியுமா? நீங்கள் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியுமா? 7,000 கோடி போகுது. ஒரு 258 கோடியில் ஜோ மார்ட்டின் இருக்கார், சம்மந்தப்பட்டவர், லாட்ரி குடும்பத்தோட தொடர்பு, ஆதவர்ஜனோட தொடர்புன்னு சொன்ன உடனே அவங்க வந்து அந்த ஜோ மார்ட்டினே ஆதரவாகி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ 7,000 கோடி தமிழ்நாட்டை விட்டு போகுது. இதை பற்றி சொல்ல வேண்டிய அமைச்சர் சொன்னாரா? ஏன் போகுது? இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் திட்டமா? இல்லை தமிழ்நாட்டை விட்டு எக்ஸ்பென்ஷன் ஏன் அங்கே போகுது? ஏன் தமிழ்நாட்டில் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியாதா? புது திட்டங்களை, ஏற்கனவே இருந்த திட்டங்களை எதுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே ஆந்திர பிரதேசம் கொண்டு போகிறாங்க? பதில் சொல்ல வேண்டிய தொழில்துறை அமைச்சர் எங்கே இருக்காரு? சரி, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? பதில் எனக்கு யார்கிட்ட பதில் கேட்குது? ரீல்ஸ் மூலமாகவே எல்லாத்தையும் சாதித்து காட்டிடலாம். ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தால், ரீல்ஸ் போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நம்பக்கூடிய ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் ஆந்திர பிரதேச தொழில்துறை அமைச்சர் வந்து நம்ம தொழில்துறை அமைச்சர் திருமதி கீர்த்தனாவை பாராட்டியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காரு? நீங்கள் ரீல்ஸ் போடுங்க மேடம், நீங்கள் ரீல்ஸ் போட இன்வெஸ்ட்லாம் என் பக்கம் வந்துடும். ஆந்திர பிரதேசுக்கு தொடர்ந்து பண்ணுங்க ரீல்ஸ், இந்த ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிலைமையில நாங்கள் வந்து ஆந்திர பிரதேசருடைய வளர்ச்சி, எக்கனாமிக் growth, ஆந்திர பிரதேசனுடைய கட்டமைப்பு வசதிகள், ஆந்திர பிரதேசனுடைய எலக்ட்ரிசிட்டி வசதிகள், ஆந்திர பிரதேசனுடைய சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், இது எல்லாத்தையும் கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அவர்களை நாங்கள் எங்கள் பக்கம் இழுத்துக் கொள்கிறோம் என்று ஆந்திர பிரதேச அமைச்சர்கள் கீர்த்தனாவை பாராட்டுகிறார்கள். ஓகே, நம்ம அமைச்சர் ரீல்ஸ் போட்டு ஜாலியாக இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. இப்போ தேர்தல் சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலின் போது 2 தேர்தல் தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை ராஜினாமா செய்பவர்கள் அந்த இடைத்தேர்தலுக்கான அந்த மொத்த செலவையும் அவர்கள் ஏற்க வேண்டும். அல்லது இப்போ அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை விலகிவிட்டு போகிறவர்கள் தேர்தலை மறுபடியும் நடத்துவதற்கு காரணமானவர்களிடமே அந்த தொகையை வசூலிக்க வேண்டும். அப்படியான நிலைமை வரக்கூடாது, இந்த முறையே தவறானது என்று பரப்புரை செய்தார்கள். அது ஆட்சி செயல்பாட்டு வரவு என்ற புத்தகத்தில் கூட இருக்கிறது, உங்களுக்கு தெரியும்.
இப்போது முன்னாள் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய கோபால்சாமி அவர்கள் அதே கருத்தை வலியுறுத்தினார். அரசியல் காரணங்களுக்காக பதவி இழக்கிறவர்களுக்கு அதை ஏற்கக்கூடாது, மறுபடியும் அவர்கள் போட்டியிட்டால் மக்கள் நிராகரிக்க வேண்டும், இந்த செலவை அவர்களே ஏற்க வேண்டும் கோபால்சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து நீங்க சீமான் சொன்ன கருத்து 100% சரியான கருத்து. அதை நான் வரவேற்கிறேன். சீமான் அவர்கள் இதுல தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் என்று தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டு நீங்க இசக்கி சுப்பையா கான்ஸ்டுவன்சி எடுத்துக்கோங்க. இசக்கி சுப்பையா இப்ப டிவிக்கில் இருக்காரு. கூட இருந்து எதிர்த்து போட்டிட்ட காங்கிரஸ் டிவிக்கில் இருக்கு. டிவிக்கில போட்ட வேட்பாளரும் டிவிக்கில் இருக்கு. இப்போ மக்கள் 3 பேருக்கு ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாயிட்டாங்களா அந்த 3 பேரும் சேர்ந்து. அப்ப எப்படி இதை ஏத்துக்கிறது? அப்ப ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்தால் சீமான் சொன்னதுபடி மீண்டும் தேர்தல் வந்தால் அந்த தேர்தல் ஒட்டுமொத்த செலவுக்கான பொறுப்பை அந்த எம்எல்ஏவை ஏற்க வைக்க வேண்டும். இப்போதான் அவன் பயப்படுவான், நம்ம செய்யக்கூடாது என்று பயப்படுவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்த வேட்பாளர் விகிதாச்சார அடிப்படையில் அதிக வாக்குகள், அதுக்கு அடுத்து அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளரை நம்ம எம்எல்ஏவா அனௌன்ஸ் பண்ணணும். ஒரு எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் போறாரு அப்படின்னா அந்த கட்சியில போட்டிட்டு தோற்ற 2ஆம் இடம் பெற்ற வேட்பாளரை எம்எல்ஏ கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும். ஆமா, 200 வாக்குகள் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப 2வது பெரிய இடத்துல இருக்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதானே. அதேதான், இதையும் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தினார். அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் வர வேண்டும். அது மட்டும் இல்லாம விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தா மட்டும்தான் எல்லா மக்களுக்குமான இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு ஓட்டு வாங்கி ஜெயித்தவர்கள் பெரியவர் கேஸ், ஒரு ஓட்டு வாங்கி ஜெயித்தவர்கள் அப்பாவு கேஸ் எடுத்துக்கோங்க. 40-43 வார்டுக்கு 2 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தீர்ப்பு வருது. வாட் இஸ் தி யூஸ்? அதனால என்ன பலன்? அப்பாவுடைய ஸ்டாண்ட் இண்டிகேட் ஆயிருக்கு. ஆனால் அதனால என்ன பலன் சொல்லுங்க? அப்ப நம்ம சிஸ்டம் இப்படி இருக்கிறதுனால இந்த கோர்ட்டுக்கு போறதுக்கும் பயப்படுறாங்க. எலக்ட்ரல் ரிஃபார்ம் வரணும். அதாவது விகிதாச்சார முறைப்படி இதிலான தேர்தல் நடந்தால் ஒரு தொகுதிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை பிரதிநிதிகள் என்று அவங்களுக்கு கிடைச்சிடும். வாக்குகள் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். வரிசையாக ஒரு 4-5 பிரதிநிதித்துவம் கிடைப்பாங்க. அதுதான் உண்மையான ஜனநாயகத்தினுடைய மலர்ச்சியாக அது இருக்குமே ஒழிய இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இப்படிப்பட்ட அரசியல் குதிரை பேரத்திற்கு தான் வழிவகுக்கும். அப்படி மக்கள் நம்பிக்கையை வீணடித்து, மக்கள் நம்பிக்கையை பெற்று, அந்த மக்கள் நம்பிக்கையை வீணடித்து பதவிக்காகவும் பணத்திற்காகவும் தங்களை விலை பேசி விற்பனை செய்யக்கூடியவர்களாக இன்றைய அரசியல் கட்சியினர் சிலர் ஈடுபடுவதால் இது ஒரு சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய கருத்து. எலெக்ஷன் கமிஷன் இதை சீரியஸாக கன்சிடர் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் மோடியினுடைய அடிமை கமிஷனாக இருப்பதால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எனவே சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வருவதற்கு வலியுறுத்த வேண்டும். ஆக்சுவலாக இந்த ரிஃபார்ம்ஸ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஒரு இடைத்தேர்தல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய இந்த மோடி அரசு முதலில் இடைத்தேர்தலை அவாய்ட் பண்ணணும். இடைத்தேர்தலை அவாய்ட் பண்ணணும். அப்போ ஒரு வேட்பாளர் இறந்து விட்டால் அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு, அந்த கட்சிக்கு இன்னொரு வரை நியமிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கணும். ஒரு வேட்பாளர் இயற்கையா மரணம் அடைஞ்சிறாரு அப்படின்னா அந்த கட்சிக்கு, எந்த கட்சி ஜெயித்ததோ அந்த கட்சிக்கு இன்னொரு வேட்பாளரை அந்த இடத்துல நியமிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கணும். இப்போ ஒரு இடைத்தேர்தல்னா 32 அமைச்சர்கள் போய் இந்த தொகுதியில் வேலை பார்த்ததெல்லாம் உண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அப்போ அதில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே நியமிக்கணும், அந்த போல சொல்றீங்க இல்லையா? அதுதான் இந்த வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற இடைத்தேர்தலை, அந்த செலவினங்களை, மக்களுக்கான தொல்லைகளை குறைப்பதற்காக அதை குறைச்சிடலாமே, இடைத்தேர்தலே இல்லாம ஆக்கிற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும். இப்போ தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமையை, நீர் உரிமைகளை பறிக்கும் விதமாக கர்நாடகா தொடர்ந்து செயல்படுகிறது. அங்கே டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்கான எந்த உரிமையும் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்று சொல்கிறார். இப்போது முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு கேரளாவும் தொடங்கி இருக்கிறது அந்த வேலைகளை, அல்லது நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்போதுமே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக பல செயல்பாடுகள் செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழினத்துக்கு எதிராக செயல்படுவதில் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு
மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கிறார் விஜய் அவர்கள். அவர்களை கூட்டணியில் சேர்த்து அமைச்சரவையில் கொடுத்திருக்கிறார். அந்த அமைச்சர் மீது தவாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவரே அந்த அவருடைய வெற்றி செல்லாது என்று ஒரு வழக்கு கூட போட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் அமைச்சராக இருக்கிற அந்த தொகுதியில் அவர் பெற்ற வெற்றி செல்லாது என்று அங்கே தவாக சார்பில் போட்டியிட்டவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ காங்கிரஸை தூக்கி சுமந்த தவறை திமுக இப்போதான் உணர்ந்திருக்கிறது. தவாக ஏன் இந்த தவறை செய்கிறது? இப்ப நதிநீர் உரிமையில மேகதாது சிக்கல்ல தமிழ்நாடு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்? நதிநீர் உரிமையெல்லாம் மீட்டு கொடுப்பாருன்னு விஜய் ஓட்டு போட்டீங்க. அப்படி ஒன்றும் ஓட்டு போடல. வேணாம் அதிமுக வேணான்னு தானே ஓட்டு போட்டீங்க. அவர் மீட்டு கொடுத்தானா கொடுக்காட்டேன்னா உங்களுக்கு என்ன உறுதி கொடுத்தாரா? நதிநீர் உரிமையை நான் பெற்றுத்தருவேன் என்று சீமானு சொன்ன மாதிரி ஊரா வந்து கத்தினாரா? இல்லை ஏடிஎம்கே டிஎம்கே சொன்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரா? எதுவும் கொடுக்கல. இல்லை அப்புறம் எதுக்கு செய்யணும்? அதான் முதலமைச்சருக்கு பொறுப்பில்லை, அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தன் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப அதுக்கு தமிழ்நாடு மக்கள் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மேகதாது சிக்கலை எப்படி அணுக வேண்டும்? நீங்க உங்களுக்கு எப்படி அணுகிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அது கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் முதலமைச்சர் வந்து கடவுளா இருக்காரு. ஒரு கடவுள் பார்த்து ஏதாவது செய்வாரு. ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஜி பூம்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ண உடனே அந்த மேகதாது அணை உடைந்தாலும் உடையும், கட்டக்கூடிய அணை உடைந்தாலும் உடையும் சொல்றது எல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. இந்த நிலைமை தான் இருக்கு நாடு. சொல்றது ரொம்ப வலியோட வேதனை மிகுந்த விஷயத்த நம்ம வந்து இயல்பா பேசிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை. அப்ப அதாவது ஒரு நீர்பிடிப்பினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய மாநில அவங்களுக்கு தான் வந்து அதுக்கு முன்னால் அணை கட்டணமா வேணாமான்ற உரிமை வந்து நமக்கு தான் இருக்கு. அப்ப நம்ம தான் பெனிஃபிஷியரி ஸ்டேட். அப்ப நம்ம கேட்காம கட்டுவதற்கு எந்த விதமான லீகல் ரைட்டும் கர்நாடகாவுக்கு இல்லை. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இதை நம்ம வந்து நிறுத்தணும். அதை செய்யக்கூடிய செயலில் திரு விஜய் ஈடுபடுவாரா என்று நமக்கு தெரியாது. அது வந்து செய்யணுன்ற அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் வந்து ஒன்றும் உங்கள்கிட்ட உறுதி கொடுத்து ஓட்டு வாங்கி வரலை. அது செய்யணுன்ற தேவையும் அவருக்கு இல்லை. அதே மாதிரி முல்லை பெரியாறில் வந்து அணை கட்டக்கூடாது என்பது நமது வேண்டுகோள். அப்போ அணை கட்டுறதுக்கு பதிலாக வந்து இவங்க வந்து இப்போ புது அணை கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நமது உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கும். அதனால இவருக்கு என்ன, விஜய்க்கு அதை பற்றி எந்த நாலேஜ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. எனவே வந்து அவருக்கு புரிய வச்சு முதல்ல அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அதை புரிய வச்சு அப்புறம் அவர் பதில் சொல்லுவாரா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. அவர்கிட்ட பதில் வாங்கவும் முடியாது. கடவுளாக பார்த்து கண்ணு திறந்தா தான் உண்டு. அப்படின்றப்ப நீங்கள் வந்து யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? ஆனால் இன்னொன்று செய்யலாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த முல்லை பெரியாறு அணையால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். ஐயா, நீங்கள் சொல்லி தான் ஓட்டு போட்டேன், மகனே மகளே பேரனே பேத்தியே நீ சொல்லி தான் ஓட்டு போட்டேன், எப்படியாவது இந்த பிரச்சனையை முல்லை பெரியார் அணை இன்னொரு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துங்கள்னு உங்கள் பிள்ளைகிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம். அடுத்து பிள்ளைகளுக்காக வாக்கு செலுத்திய மக்கள் அந்த பிள்ளைகிட்ட விஜய் அங்கே தானே இருக்காரு. விஜய் அங்கே தானே இருக்காரு. ஏன்னா நேரடியாக நீங்கள் பார்க்க முடியாது, விஜயை பார்க்க முடியாது. அவர் கடவுள். அவர் ஒன்லி சினிமாக்காரங்களை மட்டும்தான் பார்ப்பார். இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, அவருடைய அஜெண்டா எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக சினிமாக்காரங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. வேறு யாரும் பார்க்கல. பொதுமக்களை பார்க்கல, பெட்டிஷன் வாங்கலை, எதுவும் நடக்கலை. அது மாதிரி வந்து மேகதாது அணையில் அணை கட்டுவதால் பாதிக்கப்படக்கூடிய நம்ம சேலம் மேட்டூர் பகுதி மக்கள், அவங்க வீட்டில் விசிலுக்கு ஓட்டு போட்டவர்கள் அத்தனை பேரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். கொடுத்து ஐயா எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டைரெக்டாக அந்த குட்டீஸ் வந்து டைரெக்டாக முதலமைச்சர்கிட்ட பேசுவாங்க. முதலமைச்சர்கிட்ட அவங்களுக்கும் லிங்க் இருக்குது. அதே இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் பேசுவாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் பேசினா தான் அவர் பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை விழித்து கொண்டு ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு போய் தலைமைச் செயலகத்தை போய் விஜயை தேடணும்? அதனால் உங்கள் வீட்டில் இருக்க விஜய்கிட்ட பெட்டிஷன் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த துணிவில் தான் டி.கே. சிவகுமார் சொல்கிறார், 100 விஜய் வந்தாலும் தடுக்க முடியாது. அங்கே இருக்கிற காங்கிரஸ் அப்படி பேசுது, இங்கே இருக்கிற காங்கிரஸ் எதுவுமே பேசாது. அந்த காங்கிரஸை இவர் தூக்கி சுமக்கிறார். நீங்கள் சொன்னதை வச்சு இருக்கா?
இங்க காங்கிரஸ் இருக்கா? திமுகவின் தயவில் வென்றீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் திமுக சார்பில் வாக்கு வாங்கி தானே ஜெயிச்சிங்க, அதை ராஜினாமா பண்ணிட்டு அப்புறமா பேசுங்கன்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசியதுக்கு துள்ளி குதிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே அவரோட தொகுதியில தோற்றவர். அதற்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது, திமுகவோட ஆதரவோட தான் வென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மொத்தமாக துரோகம் செய்துவிட்டு தவேக்காவோட இருக்கும்போது பாரம்பரியமாக காங்கிரசும் தாகவும் சேர்ந்து இருந்தது போலவே அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப காங்கிரஸ் நீங்க பாருங்க, இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த கூட்டணியுமே இல்ல. ஆமா, எல்லா கூட்டணியும் உடஞ்சு போச்சு. எல்லாரும் தனித்தனியா நிக்கிறாங்க. இது அப்படியே நிக்க சொல்லுங்களேன். மாணிக் தாக்கூர் ரிசைன் பண்ண சொல்லுங்க. எலெக்ஷன் வந்து இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலோட சேர்ந்து வரட்டும், மாணிக் தாக்கூர் ஜெயிச்சிடட்டும், தனியா நின்று பாத்துருவோம். சொன்னதை வச்சு தொகுத்து பார்க்கும்போது இதுவரைக்கும் 17வது சட்டமன்ற தேர்தலில் அமைஞ்சிருக்கிற இந்த அரசு இதுவரைக்கும் அமைந்திருந்த அரசுகளிலிருந்து மிக மோசமான ஒரு அரசாகவும் நாட்டிற்கு ஆபத்தை தருகின்ற ஒரு ஆட்சியாகவும் இருப்பதாகவும் இது ஒரு இருண்ட காலம் என்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு தீர்வாக இப்ப முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறார், திமுகவின் தயவில் தான் இந்த அரசு அமைந்திருக்கிறது, ஆனால் இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? அவரது வேதனையின் வெளிப்பாடாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். அது வந்து திமுகவின் தயவில் தான் அந்த ஆட்சி நடக்கிறது. எனவே திமுகவினுடைய பெருந்தன்மையின் காரணமாகத்தான் இந்த ஆட்சி நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் கூட்டணி கட்சிகளுக்கு, விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஆட்சி திமுக தயவினால் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எவ்வளவு நாளைக்கு ஓடும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா யாராலும் அணுக முடியாத முதலமைச்சர், பிரஸுக்கும் முதலமைச்சருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய பிரஸ் தான் மக்களிடம் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார், முதலமைச்சருடைய கருத்துக்கள் என்ன என்பதை கொண்டு சேர்க்கக்கூடிய பிரஸ். யாரையுமே மதிக்காத அளவிற்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். எங்கு சென்றாலும் எதை பற்றியும் பேசுவதில்லை. ஒன்லி சினிமா பிரபலங்களை மட்டும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார். இதுவரைக்கும் சொன்ன எந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை. இப்படி பல்வேறு அதிருப்திக்கு உள்ளான இந்த அரசு ஒவ்வொரு நித்திய கண்ட பூர்ணாயுசு மாதிரி ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ நாள் தான் மக்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள், எவ்வளோ நாள் தான் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாமும் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டும். மக்கள் எவ்வளோ தூரம் பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பொறுமையாக இருந்து பார்த்தா தான் தெரியும். எனவே ஆட்சி நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு 6 மாதம் கேட்கும் திரு விஜய் அவர்கள் பழிவாங்குதலுக்கு ஒரு நிமிடம் கூட தாமதிப்பதில்லை. அவர் பழிவாங்கும் படலம் தொடர்கிறது. ஆட்சி நிர்வாகம் என்ற அவலம் தொடர்ந்து நடைகிறது. எனவே மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் வருத்தத்துடன் வெட்கி தலைகுனிந்து வேதனையுடன் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய தீர்ப்பை மக்கள் எழுதுவார்கள், சரியாக எழுதுவார்கள். காலம் நேரம் வரும் பொழுது அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் மக்கள் தங்கள் தீர்ப்பை எழுதுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்.